நாங்குநேரி சாமிதுரை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தது நெல்லை மாவட்ட நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய சாமிதுரை கொலை வழக்கில் ராக்கெட் ராஜா உட்பட 11 பேரையும் விடுதலை செய்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மஞ்சங்குளத்தை சேர்ந்த சுந்தரபாண்டி என்பவரது மகன் சாமிதுரை கடந்த 2019ஆம் ஆண்டு கோதிசேரியை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் மூலம் கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைக்கு பழிவாங்கக்கூடிய நோக்கில் செல்வகுமாரின் தம்பி ராக்கெட் ராஜா எனப்படக்கூடிய ஆறுமுக பாண்டியனின் தூண்டுதலின் பேரில் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து சாமிதுரையை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதியன்று மஞ்சகுளம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சாமிதுரையை முருகேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்திருக்கிறாங்க. இந்த கொலையை அரங்கேற்றிய சிலருக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கோவளத்தில் ஒரு தனியார் விடுதியில் ராக்கெட் ராஜா அடைக்கலம் கொடுத்ததாகவும் வழக்கில் கூறப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக முருகேசன், ஆனந்த், ராஜசேகரன், பிரவீன்ராஜ், ஜேக்கப், விக்டர், ராஜ்பாபு, ஆனந்த்ராஜ், ராக்கெட் ராஜா உட்பட 11 பேர் மீதும் நாங்குநேரி போலீசார் கொலை, மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையானது கடந்த 4 ஆண்டுகளாக நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கு விசாரணை நெல்லை 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி செல்வம் முன்னிலையில் தற்போது நடைபெற்றது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் மகேஷ் வாதிட்டார். இந்த நிலையில இன்று காலை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராக்கெட் ராஜா தனது ஆதரவாளருடன் நீதிமன்றத்தில் வருகை தந்திருந்தார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்படாததாலும் ஐ விட்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய கொலையை நேரில் பார்த்ததற்கான சாட்சியங்கள் இல்லாததாலும் ராக்கெட் ராஜா உட்பட 11 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி செல்வம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் இன்ஸ்பெக்டர் முத்துகணேஷ் தலைமையில் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பானதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.